கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், பண தேவைகளுக்காக ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறதே நம்ம பார்க்குறோம். பண பிரச்சனைகளுக்காகவே ஜெபம் பண்ணுகிறாங்க, பணத்திற்காகவே ஊழியக்காரங்களை நாடி தேடுகிறார்கள், பணம் கிடைக்கணும் என்பதற்காகவே ஆலயத்துக்கும் போகிறார்கள். கிடைக்காத பட்சத்தில் அவங்க சோர்ந்து போய் கர்த்தரே இல்லை என்கிற நிலைமைக்கு என்ன செய்கிறாங்க, வந்து விடுகிறதை நம்ம நினச்சிக்கிறோம், பார்க்குறோம். இதை வேதத்தின்படி பார்க்கும் பொழுது வேதம் எல்லா இடங்களிலும் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். உபாகமம் 28 அதிகாரம் 1 வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிரமாணங்களின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் எல்லா ஜாதிகளுக்கு மத்தியில் கர்த்தர் என்ன செய்கிறார், மேன்மையாக என்ன செய்கிறார், வைக்கிறார். உபாகமம் 15 அதிகாரம் 6 வசனத்தில் வாசிக்கும்போது, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமைத்தனம். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு என்ன செய்கிறான், அடிமையாகி விடுகிறதை பார்க்கிறோம். அந்த ஆவலில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நிறைய பணம் வட்டிக்கு வாங்கி விடுகிறார். 5 பைசா வட்டி, 10 பைசா வட்டி, அந்த ஆவலில், அந்த ஆசையில், அந்த கௌரவம் போயிடக்கூடாது என்பதற்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆசைப்பட்டு அதை வாங்கி அதை அடைக்க முடியாமல் கடைசியில் வீட்டை விற்று, தோட்டங்களை விற்று நடுத்தருவுக்கு வந்த குடும்பங்கள் நிறைய இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சிலர் வியாதிகள் மூலமாக வியாதி வந்ததுனால கடன் வாங்குகிறவர்கள் உண்டு, வீடு கட்டுவதற்கு கடன் வாங்குகிறவர்கள் உண்டு, திருமணத்திற்காக கடன் வாங்குகிற பிள்ளைகள் உண்டு. சிலர் ஆடம்பர செலவுகளுக்காகவே என்ன செய்கிறாங்க, கடன் வாங்குகிறார். கடன் வாங்குகிற நம்முடைய தகுதிக்கு தகுந்தபடி என்ன செய்யணும், வாங்கணும். பைபிள் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுகிறது. ஆனால் இவ்வளவு காலத்தில் எல்லாருமே லோன் எடுக்கிறதான ஒரு சிச்சுவேஷனில் தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறார்கள். நம்முடைய வருமானம் எவ்வளவு, நம்முடைய திரும்ப கொடுக்க முடியுமா என்கிறதை நம்ம யோசனை பண்ணி நம்ம செயல்படும் போது தான் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். பெரிய கோடீஸ்வரங்கள் கூட கடனை அடைக்க முடியாமல் செத்து போகிறதை பார்க்கிறோம். தற்கொலை பண்ணி செத்து போன ஏராளமான குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம். ஏராளமான குடும்பங்கள் பிள்ளைகளையும் கொண்டு போட்டு விடுகிறார்கள். ஒவ்வொரு நாள் பேப்பரில் கூட இந்த கடன் பிரச்சனைகள் செத்து போன மக்கள் அந்த பேப்பரில் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். கோடீஸ்வரங்கள்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து கடன் கொடுக்கிறவர்களாக மாற்ற முடியும். வேதவசனம் அவ்விதமாக தான் சொல்லுகிறது. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால், தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் நம்ம ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவங்களாக என்ன செய்வோம், மாறுவோம். மற்றவர்களுக்கு கொடுக்கிறவங்களாக மாறுவோம். மற்றவர்களை கை தூக்கி விடுகிறவர்களாக மாறுவோம். அவருடைய பிரமாணங்களின்படி நடக்கும்போது இந்த பூமி நன்மையானதை தரும். கர்த்தர் நன்மையானதை தருவார். பூமி தன் பலனை கொடுக்கும். பாருங்கள், சில இடத்துல விதைச்சா 30 மடங்கு, சில இடத்துல விதைச்சா 60 மடங்கு, சில இடத்துல விதைச்சா 100 மடங்கு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவன் நம்மை ஆசீர்வதித்தா 100 மடங்கு பலன். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைவதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினாலே 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். உபாகமம் 28:12 வாசிக்கிறேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளிலெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை என்று சொல்லப்படும். தெளிவாக சொல்லுது. கடன் நம்ம கொடுக்குற லெவலில் தான் கர்த்தர் வச்சிருப்பார். வாங்கி நம்ம முன்னேறணுங்கிறது தெய்வ காரியத்தில் கிடையாது. நம்ம உழைத்து ஜெபம் பண்ணி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். 1 சங்கீதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அவருடைய வேதத்தின்படி, வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல அவர்கள் என்ன செய்வாங்க, காணப்படுவார்கள். அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த செழிப்பான
இடத்துல நாட்டப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எதை செய்தாலும் அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக என்ன செய்யும், மாறுகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செயல்படும் போது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் சொல்லாததை செய்து கொண்டு அது ஒரு நன்மையாக இருந்தால் கூட அதில் ஒரு பலன் என்ன செய்யாது, கிடைக்காது. சிலர் அப்படி தான், நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் என்று சொல்லி நம்ம இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய விருப்பம் என்ன, கர்த்தர் நம்மை எதற்காக வைத்திருக்கிறார், அதற்கு தான் பலன் தருவார். நம்ம எந்த கம்பெனியில் வேலை செய்கிறோமோ அந்த கம்பெனி தான் நமக்கு என்ன செய்யும், சம்பளம் தரும். நம்ம இன்னொரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இவர்கள் சம்பளம் தருவார்கள் என்று சொல்லி என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. கர்த்தருக்கு வேலை செஞ்சால் கர்த்தர் நமக்கு கூலி தருவார். பைபிள் அதான் சொல்லுது, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லுது, ஏழைகளுக்கு இறங்கும் பொழுது அது கர்த்தருக்கு கொடுக்கிறதாக மாறுகிறது. கர்த்தர் அதை என்ன செய்கிறார், திரும்ப நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் எதையெல்லாம் இழந்து போனீர்களோ அவைகளையெல்லாம் 100 மடங்காக திரும்ப என்ன செய்வார், தருவார் என்று சுவிசேஷம் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவருக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்குண்டான பலனை அனுபவியாமல் போவது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவனுக்காக செயல்படும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஊழியக்காரங்களுக்கு கூட கடன் வாங்கின ஊழியக்காரங்க நிறைய இருக்கிறாங்க. பைபிளில் கூட இருக்கிறது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்துள்ளான் என்று சொல்லி முறையிடுகிறதை பார்க்க, என்னை காப்பாற்றுங்க, எங்கள் வீட்டுக்காரர் கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு, எங்கள் பிள்ளைகள் இப்போ அடிமையாக போகிறது. பாருங்கள், ஊழியக்காரங்களை கர்த்தர் அடிமையாக்குவாரா? நிச்சயமாக அடிமை ஆக்க மாட்டாங்க. அப்போ நம்ம செய்கிற ஊழியங்கள் கூட தேவ சித்தத்தின்படி இருந்தால் மாத்திரம் தான் அது ஆசீர்வதிக்கப்படும். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறவங்களாம் அதில் என்ன செய்ய முடியாதான், பிரவேசிக்க முடியாது. அப்போ அவருடைய பிதாவினுடைய சித்தம் என்ன, ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் கிடையாது. நம்ம வசதிக்கு ஊழியம் செய்யக்கூடாது, நம்முடைய இஷ்டத்துக்கு வீடு கட்டக்கூடாது, நம்முடைய இஷ்டத்துக்கு செயல்படக்கூடாது, நம்முடைய இஷ்டத்துக்கு படிக்கக்கூடாது, நம்முடைய இஷ்டத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடாது. தேவன் சொல்லுகிற பிரகாரமாய் அமைத்து கொள்ளும்போது தான் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். அப்போ ஊழியக்காரங்க பிள்ளைகளாக இருந்தால் கூட அது அடிமையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்ன, தேவன் விரும்பாததை மற்றவங்க செய்கிறாங்க, நானும் செய்வேன் என்று சொல்லி நம்ம செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு வறட்சி என்ன செய்கிறது, உண்டாகி விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அது எலிசா இடத்துல போகிறாங்க. எலிசா என்ன சொல்கிறாருன்னு, எல்லாருடைய பக்கத்து வீட்டில் எல்லார் இடத்துலையும் பாத்திரத்தை வாங்கு, உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. முதல்ல ஒரு குடம் என்ன இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ நீ எல்லாத்தையும் பாத்திரத்தை வாங்கி வீட்டை பூட்டு வீட்டுக்குள்ளே இருந்து அந்த பாத்திரத்தில் நிரப்பு, நான் சொல்கிறபடி நிரப்பு அப்படின்னு சொல்கிறார். அப்படி நிரப்புகிறாங்க. எவ்வளோ பாத்திரம் இருக்கிறதோ அவ்வளோ பாத்திரம் என்ன செய்கிறது, நிரம்புகிறது. பெரியமானவர் நிரம்புகிறது. நிரம்பின உடனே திரும்ப போய் சொல்லுகிறார், ஆண்டவனே இந்த பாத்திரம் நிரம்பிட்டு நான் இப்போ என்ன செய்யணும்? அது சொல்லுவான், விற்று கடனை அடைய, நீதி உள்ளதை வைத்து ஜீவனம் பண்ணு. பஞ்ச காலத்திலும் கூட அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தேவன் எப்போவுமே நடுக்காட்டில் நம்ம விட மாட்டார், நடுத்தருவில் விட மாட்டார். எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அழிக்கிற தேவன் நம்முடைய தேவன் கிடையாது. ஒரு சோர்ஸை உண்டு பண்ணி வச்சுருப்பார், ஒரு வழியை உண்டு பண்ணி வச்சுருப்பார். எல்லாமே அழிஞ்சு போனாலும் நமக்கு ஒரு வழி உண்டு. யோசேப்புக்கு கிணற்றுக்குள்ளே ஒரு வழி இருந்துச்சு. பிரியமானவர்களே, அப்போ அதே மாதிரி தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு வழி என்ன செய்யும், எந்த சூழ்நிலையிலும் ஒரு வழி என்ன செஞ்சுருப்பார், வைத்திருப்பார். அந்த எலிசா சொன்ன மாதிரி அந்த 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 அம்மா செஞ்சு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அப்போ கடனை அடைப்பதற்கு வழிகள் உண்டு. எங்கே தேவனுடைய சமூகத்தில் போனால் தான் அந்த வழி திறக்கப்படும். நம்மளுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொள்ளுகிறபடினாலே இதோ ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட மாட்டான். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அப்போ அந்த காரியங்களில் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம அவருடைய வசனத்தை கடைபிடிக்கணும், அவர் விரும்புகிற மாதிரி செய்யணும். தேவன் தினந்தோறும் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும், தினந்தோறும் ஜெபிக்கணும். கிறிஸ்தவன் எங்கிற சொல்கிறதுனால நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொன்னதுனால நம்ம இயேசுவின் பிள்ளையாக மாற முடியாது. செயலில் காமிக்கணும்.
நம்ம வாய் பேச்சில் அது தெரியணும். நம்முடைய நடவடிக்கை பழக்க வழக்கத்தில் அது காண்பிக்கப்படணும். அப்போ கர்த்தர் அந்த காரியத்தை தான் என்ன செய்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார். திரும்ப அந்த 1 நாளாகமம் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். துக்கத்தோடு பெற்றான்னா அப்போ என்ன அர்த்தம்? பிறந்த நாள் தருத்திரத்தில் இருந்துச்சு. தருத்திரம், வேதனை, துன்பம். அப்போ அதுக்கு அடையாளமாக பெயரே என்ன செய்கிறார், ஒரு துக்கம் என்கிற அர்த்தத்தை கொண்ட பெயராக அது யாபேஸ் என்ன செய்கிறது, மாறுகிறது. பெரியவங்க சொல்லுவாங்க, பிறக்கிறது தருத்திரத்தில் பிறந்தாலும் அது தப்பு கிடையாது. ஆனால் சாகும்போது தருத்திரத்தில் என்ன செய்யக்கூடாது, சாகக்கூடாது. ஏன்னா இடைப்பட்ட வருஷங்களில் தேவன் நமக்கு நிறைய வழிகளை வைத்திருப்பார், நிறைய சலுகைகளை வைத்திருப்பார், நிறைய என்ன சொல்லுவாங்க, நிறைய ஆஃபர்கள் உண்டு நமக்கு முன்னேறுவதற்கு. நம்ம அதை சரியாக அதை பயன்படுத்தி கொண்டால் மேலே வர முடியும். நமக்கு அந்த ஆஃபர் வரும்போது நம்ம சோம்பேறித்தனமாய் கிடந்தோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் மேன்மை என்ன செய்யாது, கிடைக்காது. அப்போ கர்த்தர் பயன்படுத்தும் போது நம்ம பயன் பெறணும். பயன்படுத்தும் போது நம்ம அதுக்கு ஒப்பு கொடுத்து, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். நம்ம கர்த்தருடைய கையில் இருக்கிற கருவியாக என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். கர்த்தர் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம போகலை அப்படின்னு சொன்னாச்சுன்னா அப்புறம் யோனாவுக்கு நடந்த கதி தான் வரும். ஒரே கொந்தளிப்பு, ஒரே வேதனை, துன்பம், அழுகை, கண்ணீர், பாடு, உபவாசம், இப்படி தான் இருக்கும். ஆனால் தேவன் பயன்படுத்தும் போது வழிகளெல்லாம் என்ன செய்யும், திறக்கப்படும். எங்கும் ஜெயம் இருக்கும். இப்போ தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தாவீது போன இடத்திலெல்லாம் ஜெயம் பெற்று வந்தான். காரணம் என்ன? அவங்க கர்த்தரோடு கூட இணைந்து கர்த்தரோட கேட்டு செய்வாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் செய்வாங்க, கேட்டு செய்வாங்க. நான் போகலாமா? தான் பொண்டாட்டியை விடுவிக்கிறதுக்கு கூட அவன் ஏசப்பாட்ட கேட்குறான், கர்த்தரிடத்தில் கேட்குறான், ஆண்டவரே நான் போகலாமா? தான் பொண்டாட்டி, தான் பிள்ளைகள். நம்ம அது கேட்கணும் அவசியம் கிடையாது. நம்ம தான் போய், நமக்கு ஆத்திரம் இருக்கும், அவ்வளோ அவசரம் இருக்கும். நம்ம அந்த நேரத்தில் நமக்கு வேறு ஒன்றுமே ஓடாது. அந்த நேரத்தில் அவன் ஜெபம் பண்ணி கேட்டுட்டு தான் என்ன செய்கிறான், போகிறான்னா அவன் எவ்வளோ பெரிய பக்குவப்பட்ட மனதை உடையவனாக என்ன செய்வான், இருப்பான். பிரியமானவர்கள், அந்த யாபேஸ் தருத்திரத்தில் தான் பிறந்தான். ஆனால் அவனுடைய மரணத்தை பார்த்தீங்கன்னா அவன் பேரில் பட்டணம் இருக்கிற அளவுக்கு இருந்துச்சு. யாபேஸ் பட்டணத்தார் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். அவனுக்கு என்ன செய்தானா, 1 நாளாகமம் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துன்பப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தருள் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஜெபம் பண்ணினான். ஒரு நாள் இது ஒரு வசனம் தான் எழுதியிருக்குது. அவன் அதற்காக தினந்தோறும் என்ன செஞ்சுருப்பான், ஜெபம் பண்ணியிருப்பான். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வர்ற தீங்கு தான் அவனை நஷ்டத்துக்குள்ளே கொண்டு போகுது. ஒரு மனுஷனுக்கு தீங்கான காரியங்கள், அவனுடைய குடும்பத்தாருடைய வறுமை அவனை நஷ்டத்துக்குள்ளே என்ன செய்யும், கொண்டு போகிறது. அப்போ தேவனுடைய பாதுகாப்பு இல்லைன்னா கூட நம்ம நஷ்டத்துக்குள்ளே என்ன செஞ்சிருவோம், போவோம். அதனால் தேவனுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டும், தீங்கு அணுகாதபடிக்கு ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் தீங்குனால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதை பார்க்குறோம். ஆஸ்பத்திரியில் பாருங்கள், ஆஸ்பத்திரிக்கு போனாலே 2 லட்சம் 3 லட்சம், சில 20 லட்சம் 25 லட்சம் அவ்வளோ செலவழிச்சும் சில உயிரை காப்பாற்ற முடியாமல் போய் விடுகிறதை நம்ம பார்க்குறோம். அவ்வளோ செலவு பண்ணியும் உயிரை என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுடைய பாதுகாப்பு இல்லைன்னா தேவன் யாரை பாதுகாக்கிறார்? பைபிள் எழுதியிருக்குது, அவர் ஒரு திராட்சை செடியை நாட்டுகிறார், அது நல்ல கனி தரும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, அதை கவனித்து அதுக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். அது பார்த்தா கசப்பான கனிகளை கொடுக்கிறது. இது நிமித்தம் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா அடைப்பை பிடுங்கி போடுகிறாருன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கும். இப்போ அடைப்பை பிடுங்கினா என்ன ஆகும், பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிரியமான, அடைப்பு பிடுங்கப்படக்கூடாது. பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். எப்போ நம்ம கர்த்தர் பாதுகாப்பார், நம்ம நல்ல கனிகளை கொடுக்கும்போது, கர்த்தர் விரும்புகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் போது, கர்த்தருக்கு ஏற்றபடி நம்ம செயல்படும் போது, கர்த்தருடைய மன விருப்பம் என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். யாபேசு பெரிய மனுஷனை மாற்றினார்.
சவுல் இறந்த பிறகு அடக்கம் பண்ணது யாபேசின் பட்டணத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. யாபேஸில் உள்ள பராக்கிரமசாலிகள், யாபேஸ் பட்டணத்தில் உள்ள பராக்கிரமசாலிகள் என்று சொல்லியிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு அவன் பெயர் விளங்கிற்று. அன்னைக்கு நீங்கள் பிறக்கும்போது நீங்கள் தரித்திரத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை முடியும் போது ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக என்ன செய்யணும், நம்ம முடிவு என்ன செய்யணும், இருக்கணும். தாவீது பிறக்கும்போது ஆடு மேய்க்கிறவனாகத்தான் இருந்தான். ஆனால் முடிகிற காலத்தில் பார்த்திங்கன்னா ராஜாவுக்கு, ஒரு தேசத்துக்கு, எல்லா தேசத்துக்கும் ராஜாவாக என்ன செய்தான், இருந்து தான் மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம். பிறக்கும்போது இயேசு கிறிஸ்து சாதாரண தச்சனுடைய குடும்பத்தில் பிறந்தார். இன்றைக்கு அவருடைய நிலைமை என்ன, எல்லாரும் பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருக்கட்டும், ராஜாக்களாக இருக்கட்டும், அதிபர்களாக இருக்கட்டும், இன்றைக்கி முழங்கால் முடக்குகிறார்கள், அவருடைய வார்த்தையை சொல்லுகிறாங்க. பெரிய பெரிய தனவான்கள், கோடீஸ்வரர்கள் எல்லாரும் அவரை என்ன செய்கிறாங்க, தொழுது கொள்ளுகிறார்கள். அப்போ காரணம் என்ன, நம்முடைய வாழ்க்கை தேவனோடு கூட இணையும் போது, பரலோகத்தோடு இணைந்து இருக்கும்போது தேவன் உங்களை பிரகாசிக்கிறார். சிலர் அற்ப காரியங்களுக்காக சாத்தானோடு கூட இணைக்கப்பட்டு விடுகிறார்கள், துன்மார்க்கர்களோடு கூட இணைக்கப்பட்டு விடுகிறார்கள். துன்மார்க்கருடைய முடிவு அழிவுன்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறதை பார்க்கும். துன்மார்க்கனுடைய வழியோ அழியும், காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறோம். நீதிமான்கள் அப்படி இல்லை, தேவனுடைய சந்நிதியில் நிற்பார்கள்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ஆசீர்வதிக்கப்படணும்னா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்கு விரோதமாக நம்முடைய யுத்தம் என்ன செய்யணும், இருக்கணும். தேவன் பக்கத்தில் நம்ம இருக்கணும். கர்த்தருடைய சேனையோடு கூட நம்ம முன்னால் என்ன செய்யணும், கர்த்தருடைய சேனையில் இருக்கணும். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கணும், நாம் அவருடைய பட்சத்தில் இருக்கணும். நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கோலியாத் என்ன செய்தான், தினந்தோறும் வந்து நிந்தித்து கொண்டே இருந்தான். தேவ சேனையை, இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்து கொண்டே இருந்தான். ரொம்ப கெட்ட வார்த்தையினாலே பேசியிருப்பான், அது எழுதப்படலை. அவ்வளோ தூரம் நிந்திச்சிட்டு இருந்தான். எல்லாரும் பயந்து நடுங்கி ஒடுங்கி கொண்டிருந்தார். தேவ பிள்ளைகள் ஒடுங்கி கொண்டிருந்தார்கள். தேவனுடைய எண்ணங்கள் என்ன, தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் தேவனுடைய சித்தமாக என்ன செய்கிறது, இருக்கிறது. நான் அந்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக நம்ம செயல்படும் போது அந்த அழிவு வருகிறது. கோலியாத்து நிந்திச்சுக்கிட்டே இருந்தான். தாவீது அந்த இடத்துக்கு போகிறார். போன உடனே என்ன சொல்கிறாரு, இவன் எப்படி நிந்திச்சிட்டு இருக்கான், நீங்களும் அப்படி ஒளிஞ்சு இருக்கிறீங்களே, இவனை அழிச்சா என்ன, இவனை என்ன செய்யணும், இவனை அழிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது எல்லாரும் சொல்கிறாங்க, இவனை அழிச்சா ராஜா தான் மகளையும் கொடுப்பாராம், அவங்க குடும்பத்தாருக்கு சர்வ மானியமும் கொடுப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டது. இவனை அழிக்கிறவனுக்கு, இவனை கொள்ளுகிறவனுக்கு அது கொடுக்கப்படும், ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். அப்போ இந்த வாய்ப்பை நிறைய பேர் பயன்படுத்தவில்லை. அங்கே ஆயிரக்கணக்கான யுத்த வீரர்கள் இருந்தார்கள், ஆனாலும் அந்த வாய்ப்பை என்ன செய்யலை, பயன்படுத்தவில்லை. அவனை அழிச்ச ஆசீர்வாதம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி அப்படி தான், தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக இருக்கிறவர்களுடைய வல்லமையை அழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன செய்யும், வரும். தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறவங்களுக்கு விரோதமாக நீங்கள் ஜெபிக்கணும். அவங்க ரட்சிக்கப்படணும், இல்லைன்னா அவங்க துரத்தப்படணும், அப்படி ஜெபிக்கணும். நம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறவங்களுடைய கிரியைகள் அழிக்கப்படணும்னு சொல்லி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அவங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசு துரத்தப்படணும். அவங்க வரையில் நல்லவங்களாக இருப்பாங்களாங்க, அந்த பிசாசு அவங்களை பயன்படுத்த அந்த பிசாசு கிரியில் அழித்து நம்ம ஜெபிக்கணும். சாத்தானுடைய ராஜ்யத்தை அழித்து ஜெபிக்கணும். பாகாலனுடைய வழிபடங்களை தகர்த்து ஜெபிக்கணும். குறி சொல்லுகிறவங்களை துரத்தி ஜெபிக்கணும். பிலிசோனியம் பண்ணுறவங்கள அக்னியில் சுட்டெரித்து நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யும், கட்டப்படுங்க. எழுதப்படுது, கோலியாத்தை கொண்டவங்களுக்கு என்ன கிடைக்குமா, சர்வ மானியம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், எல்லா பொருளும் கிடைக்கும், சலுகை கிடைக்கும், அவங்க குடும்பத்தாருக்கே கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை நிறைய பேர் இழந்து போனார்கள். ஆனால் தாவீது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். அவனுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறினது. கடன் கொடுக்கிறவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். அநேகருக்கு கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் நினைச்சதார். மற்ற வெள்ளியெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. அவன் காலத்தில் தங்கத்தை சேகரித்து வச்சான், வெள்ளியை சேகரித்து வச்சான், இரும்பை சேகரித்து வச்சான் ஆலயத்தை கட்டுவதற்கு. வெள்ளியெல்லாம் அப்படி குமிஞ்சு கிடக்குமா, அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக தாவீது என்ன செய்தான், காணப்பட்டான். காரணம் என்ன அப்படின்னா, தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாக இருக்கிறவர்களோடு கூட அவனுடைய யுத்தம் காணப்பட்டது. அப்போ இதுக்கு இன்னைக்கு அநேகருடைய
யுத்தம் எப்படி இருக்குன்னா, தேவ பிள்ளைகளை அழிப்பதிலேயே குறியாக இருக்கிறாங்க. தன்னை விட மேலே போயிட்டு அவனுக்கு விரோதமாக ஜெபம் பண்ணுறது, தன்னை விட மேலே போட்டு அவனுக்கு விரோதமாக இடரல் வைக்கிறது, தன்னை விட மேலே போயிடக்கூடாது என்பதற்காக கோல் சொல்லுவது, தன்னை விட மேலே போயிடக்கூடாது என்பதற்காக வாய்ப்புகளை பறிப்பது. இப்படி இது ஊழியத்துக்குள்ளே இருக்குது. ஒரு நல்லா பிரசங்கம் பண்ணியாச்சுன்னா அடுத்த தடவை வாய்ப்பு என்ன செய்ய மாட்டாங்க, தரமாட்டாங்க. காரணம் இவர் பெரிய ஆளாக ஆயிடுவார், நம்முடைய ஊழியம் சின்ன ஊழியமாக ஆயிரும், எல்லா பணத்தையும் இவர் என்ன செஞ்சிருவார், கொண்டு போயிடுவாருங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஜனங்களுக்குள்ளே இருக்குது. இது தவறான ஒரு காரியம். எதையுமே நம்ம கொண்டு போக முடியாது. கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரோ அதை தான் நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அவரோடு கூட இணைஞ்சி நடக்கிறவங்க அவங்களுடைய எல்லாருக்குமே தேவ பிள்ளைகளுக்கு நான் பார்த்துருக்கிறேன், அவங்க தேவைகள் தான் சந்திக்கப்படும். நிறையா இருந்தால் கூட அது பொது சொத்தாக தான் மாற்றப்படும், அதை அவங்க அனுபவிக்க முடியாது. அப்போ பாருங்கள், அதை நம்ம தப்பாகவே எண்ணங்களிலே ஒரு தவறான எண்ணங்கள், இவர் கொண்டு போயிடுவார், இவர் சுருட்டிடுவார், இது தப்பான ஒரு எண்ணம். யாரும் சுருட்ட முடியாது, கொண்டு போகவும் முடியாது, யாரையும் ஏமாற்ற முடியாது. ரொம்ப காலம் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது, யாரையும் அமுக்கி வைக்கவும் முடியாது. யோசேப்பை அமுக்கி வச்சு பார்த்தாங்க, தானியேலை அமுக்கி வச்சு பார்த்தாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அமுக்கி வச்சு பார்த்தாங்க, இயேசு கிறிஸ்துவை அமுக்கணும்னு சொல்லி நினச்சாங்க. சீசர்களை இந்த வார்த்தை எங்கே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை போட்டு அமுக்கி பார்த்தாங்க, ஆனால் முடியலை. சத்தியம் ஜெயிக்கும், நீதி ஜெயிக்கும், தேவன் ஜெயிப்பார், பரலோகம் ஜெயிக்கும், இதுதான் சத்தியம். வேத வசனம் ஜெயிக்கும். பிரியமானவர், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது தாவீதுக்கு பக்கத்தில் இருந்து நம்ம கோலியாத்தை என்ன செய்யணும், வீழ்த்தணும். இன்னைக்கு தேவ ஜனங்களை நிந்திக்கிறவங்களுக்கு விரோதமாக உங்களுடைய ஜெபம் இருக்கணும். இன்றைக்கி தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஜெபிக்கக்கூடாது, மற்ற தேவ வசனத்தை போதிக்கிறவனுக்கு விரோதமாக ஜெபிக்கக்கூடாது, விசுவாசிக்கு விரோதமாக ஜெபிக்கக்கூடாது, நீதிமான்களுக்கு விரோதமாக ஜெபிக்கக்கூடாது. அப்போது நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணுமா, தேவனுடைய ராஜ்யத்தை அழிக்கிறவனுக்கு விரோதமாய் ஜெபம் இருக்கணும். ஆண்டவரே அவனுக்கு புத்தியை போகட்டுங்க, அவனுக்கு ஞானத்தை கொடுங்க, அவனை ரட்சிங்க அப்படி சொல்லி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அவன் அதுக்கும் அடங்கலான்னா அவனுடைய வாழ்க்கை அழிவில் தான் போய் என்ன செய்யும் முடியும். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். பாருங்கள், பவுலே பாருங்களேன், அவனுக்கு எல்லா விவரம் தெரியும், எல்லாம் கற்றவன் தான், வேதத்தை கற்றவன், எல்லாத்தையும் கற்றவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்பாமல் இருந்தான். அது எப்படி, இவர் எப்படி தெய்வமாக மாற முடியும் என்று சொல்லி கிறிஸ்தவர்களை சீரழித்து கொண்டு இருந்தான் என்று சொல்லப்படுது. அதுக்குன்னு ஒரு சட்டத்தை ஏற்றுனாங்க, சீரழிச்சிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொன்னார், இடையில கர்த்தர் தரிசனம் கொடுத்தார், ஒரு வெளிச்சம்தான், ஒரு வெளிச்சத்திலே அவன் கீழே விழுந்துட்டான். அந்த வெளிச்சத்தை தாங்க முடியாத ஒரு வெளிச்சம், கண் இருள் அடைந்தது. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொன்னார். நீ உதைக்கிறது எங்கே உதைக்கிறான்னா, முள்ளு மாதிரி ஒரு இடத்துல உதைக்கிறான். இதில் உதைச்சிட்டு யாரும் காயப்படாமல் போக முடியாது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசி காயப்படாமல் போக முடியாது. தேவ பிள்ளைகளை அழிச்சிட்டு காயப்படாமல் போக முடியாது. உடனே அவன் மனம் திரும்புகிறான். ஏன்னா அவனுக்கு அறியாமல் செய்தான், மனம் திரும்புகிறான். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கு, ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லு, புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லு, இந்த அனனியாவை போய் பாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு கட்டளை கொடுக்குறான். அதை அப்படி கீழ்ப்படிஞ்சு செய்கிறான். கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். கர்த்தர் சொன்னால் அப்படியே என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். சிலர் அழைப்பு கொடுத்தும் கீழ்ப்படியாமல், ஏன்னா எங்கே என்ன பணம் கிடைக்கும், ஊழியத்துக்கெல்லாம் ஒப்பு கொடுத்துருப்பாங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து கடைசியில் கீழ்ப்படியாமல் என்ன செஞ்சுருவாங்க, மாறிடுவாங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்தா நரக வாழ்க்கை மாதிரி இருக்கும். 35 வயசுலேயே கிட்னி ஃபெயிலியர் சில பையங்களுக்கு நான் பார்க்குறேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்கு. சிலவங்க வாழ்க்கை நல்லா சம்பாதிப்பாங்க, பைசா தங்காது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்கு. ஏன்னா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிறகு நம்ம பின்னிட்டு என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. கர்த்தர் அழைச்சா கடைசி வரைக்கும் என்ன செய்வார், நடத்துவார். அவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு என் குடும்பத்தை நடத்துறதுக்கு பிள்ளை வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் அவர் கர்த்தர் என்ன செய்வார், இன்னொரு பிள்ளைய தருவார். சாமையில் கொடுத்த பிறகு அண்ணாளுக்கு திரும்ப கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்தார். அப்போ தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்கணும். நமக்குள்ளதை நமக்கு என்ன செய்யலாம், வைத்து கொள்ளலாம். அப்போ அவர் சொல்லாததை செய்தால் ஆசீர்வாதம் என்ன செய்யாது, வராது. நிறைய கிடைக்கும்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா காலத்தில் பார்க்குறோம். அந்த இடத்துல ஒன்றையும் கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எரிகோ பட்டணத்தில் எடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழித்து சுட்டரித்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஒருத்தன் என்ன செய்வான், எடுத்து அதை ஒழிச்சு வைப்பான். என்னது, நல்ல தங்க கட்டிகள்லாம் எடுத்து என்ன செய்வான், ஒழிச்சு வைப்பான். வச்சு அவனால் வாழ முடிஞ்சிச்சா,
வாழ முடியல. காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் சுட்டெரிச்சு போடுன்னு சொல்கிறார். அது உனக்கு வேண்டாம், சுட்டெரிச்சு போடு அப்படி, அது வேண்டாம்னு சொல்ல. அதை வச்சு ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அதே மாதிரி தான் சவுல் பண்ணார். எல்லாத்தையும் அழிச்சு போடு, அமலேக்கியரை முற்றிலுமாக அழிச்சு போடு என்று சொன்னால் அவன் உயர்தரமானவைகளை என்ன செய்தான், அவன் தப்பு வைத்து வச்சிருந்தான். அது பலியிடுறதுக்கு வச்சுருந்தான் அப்படின்னு சொல்கிறான், ஏமாத்துறான். ஆனால் கர்த்தர் சொன்ன அது ஆசீர்வாதம் இல்லை, அவனுடைய ராஜ்யபாரமே போயிட்டு. பாருங்களேன், இப்படி தான் நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி போய் அழிவை சம்பாதித்து கொள்கிறார். கர்த்தரே வேண்டாம்னு சொன்னால் அது நமக்கு எதுக்கு? நம்ம யாருக்காக வேண்டி வாழுகிறோம்? உயிர் கொடுக்கறது யார்? சுவாசிக்க பலன் கொடுக்கறது யார்? கர்த்தர் தானே கொடுக்கிறார். அதனால் கர்த்தருக்கு ஏற்றபடி என்ன செய்யணும், செய்ய வேண்டும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் கோலியாத் வந்து என்ன செய்யறான், தினந்தோறும் நிந்தித்து கொண்டு இருக்கிறான். அப்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கு, அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தீனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தியை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். அல்லேலூயா. பாருங்க, அப்போ இதே தான் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் வந்து அப்போ இந்த காரியத்தில் தேவ பிள்ளைகளுக்கு ஆதரவாக அப்போ என்ன செய்யுதான், அந்த கோலியாத்தை கொல்லும்போது என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயம் நீங்குகிறது, இஸ்ரவேல் ஜனம் காப்பாற்றப்படுகிறது, ஒரு நிம்மதி பெருமூச்சு வருகிறது, ஒரு சமாதானம் கிடைக்கிறது. ஆம்பரியமான இதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு சமாதானம் கிடைக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். இதுக்கு விரோதமாக யுத்தம் செய்வர்களுக்கு விரோதமாக நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். இந்த காலத்தில் போய் நம்ம சண்டை போட முடியாது. இது பழைய ஏற்பாட்டு காலம், நம்ம வாசித்தது பழைய ஏற்பாட்டு காலம். இப்போல்லாம் யுத்தமே கிடையாது. இப்போ என்னது இப்போ நடக்கிற யுத்தங்கள்லாம் என்னது, மனதளவில் தான் யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் யாராவது உங்கள் பகைச்சிட்டா யாரும் ஒன்றா கம்பத்துக்கு அடிக்கிறது கிடையாது, கத்தி வச்சு வெட்டுறது கிடையாது. உடனே சேவனை பண்ணுறதுக்கு ஓடிடுறாங்க, உடனே குறி சொல்கிற இடத்துக்கு ஓடிடுறாங்க. இப்படி தான் நமக்கு யுத்தம் பண்ணுறாங்க. அப்போ அந்த கிரியைகளை என்ன செய்யணும், அழிச்சு ஜெபிக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு கிடைக்கும். நம்ம அதை அப்படி என்ன செய்ய விட முடியாது. ஆமாம், துன்மார்க்கனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி தான் பைபிள் சொல்லுது. அப்போ பில்லிசூனியம் பண்ணுறவங்கெல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், பில்லிசூனியம் பண்ணுறவங்களோட குடும்பங்களில் அந்த குடும்பம் என்ன செய்யாது, தலைக்காது. குடும்பம் தலைக்காது. ஒரு ஊர் உண்டு, நான் எங்கள் சொந்த பந்தத்துலேயே ஒரு ஊருக்கு போயிருக்கிறேன். அந்த வீட்டில் உள்ளவங்க பில்லிசூனியம் பண்ணுவாங்க. அப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்க கூட சுகமாக வாழ முடியல. அந்த குடும்பத்தார் விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாமே சின்ன வயசுலேயே செத்து அந்த குடும்பம் நாசமாக போயிட்டு. இன்றைக்கி அந்த வீடு இருக்குது, ஆனால் அதில் யாரும் வாடகைக்கு கூட வசிக்க முடியல. காரணம் என்ன இருந்தாச்சுன்னா, அந்த ஆவிகள் வந்து அந்த குடும்பத்தை என்ன செய்யறதில்ல, வாழ விடுகிறது கிடையாது. அந்த இடத்த ஒருத்தரும் வாங்கவும் மாட்டார். அந்த அளவுக்கு மோசமான சிச்சுவேஷனுக்குள்ளே அந்த இடம் என்ன செஞ்சிருது, மாறி விடுகிறது. அப்போ அதனால் இந்த பில்லிசூனியம் பண்ணுறவங்கெல்லாம் என்ன செய்யணும், மனம் திரும்பணும். பில்லிசூனியத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்கெல்லாம் விடுதலையாக்கப்படணும். இது நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய சாபமாக என்ன செஞ்சிடும், மாறிவிடும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர்களை நம்ம சபிக்க முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிச்சவர்களுக்கு விரோதமாக பில்லிசூனியம் கிடையாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாது. யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் கிடையாது. எண்ணாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு அவசியம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாரும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். அல்லேலூயா. பாருங்கள், 5000 மக்களுக்கு கர்த்தர் போஷிக்கிற விதத்தை பாருங்களேன். ஆமாம், அவர் சொல்கிற நீங்களே போஜனம் கொடுங்கிறாரு. சீஷர்களுக்கு என்ன சம்பாத்தியம் வரும், பணமே கிடையாது. இப்போ கடைசியில் நாங்கள் அதை போய் வாங்கிட்டுலாம் வரணும், அது ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்குமே, அதுக்கு ஒரு நாள் ஆயிருமே. இப்போ காட்டுக்குள்ளே இருக்கிறோம், நம்ம ஒரு வனாந்தரத்தில் இருக்கிறோம், ஊருக்குள்ளே போனால் ரொம்ப நாள் ஆகுமே, ரொம்ப நேரம் ஆகுமே, இவங்க அது வரைக்கும் பசியாக இருந்துக்கிட முடியாது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப தன்னுடைய வருத்தத்தை இயேசுவினிடத்தில் சொல்லும்போது, அங்கே ஒரு பையன் என்ன செய்கிறான், 5 அப்பம் 2 மீன் வச்சிருக்கிறான். அதை கொண்டு ஏசப்பாட்டை கொடுத்தாங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதித்து, வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து
அப்போது 9:16 வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளில் ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீஷர் எடுத்து கொடுத்தார். 5000 பேர் சாப்பிட்டு மீதி எடுத்தாங்க. 12 குடை நிறையா எடுத்தார்கள். எவன் கொடுத்தானோ அவனுக்கு தான் மீதி உள்ளதெல்லாம் என்ன செஞ்சுருக்கும், கிடைச்சிருக்கும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தரிடத்துல நம்ம இருக்கிறத வச்சு ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நம்ம அதை என்ன செய்யணும், செலவழிக்கணும். சம்பளம் வாங்கிட்டீங்களா, அதை தேவ சமூகத்தில் வச்சு ஆசீர்வாதத்தை வாங்குங்க. கர்த்தாவே இதை ஆசீர்வதிச்சு தாரும் அப்படின்னு சொல்லுங்கள். வீடு கட்டுறீங்களா, நீங்களே அது பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாலேயே கடவுள் சமூகத்தில் போய் நின்று, ஆண்டவர் இந்த வீட்டை எனக்கு ஆசீர்வதிச்சு தாரும், நாளைக்கு பால் காய்ப்புக்கு நிறைய பேர் வருவாங்க, ஆண்டவர் இதை நீர் ஆசீர்வதிச்சு தாரும், எந்த பொறாமையின் கண்கள் இதில் என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சு தாங்கன்னு சொல்லி குடும்பத்தார் தான் ஜெபிக்கணும். மற்றவங்க உங்களை மாதிரி அக்கறையாக ஜெபிக்க மாட்டாங்க. நீங்கள் தான் அதை அக்கறையாக ஜெபிக்கணும். பிள்ளை பிறந்துட்டான், அந்த பிள்ளை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்கப்பா, இது ஒரு ராஜாவாக பிரபுவாக எழும்பணும் ஆண்டவரே, ஒரு 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 ஞானவனாக புத்திமானாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அடுத்தவங்க வந்து ஜெபிக்கணும்னு சொல்லி நினைக்காதுங்க. அந்த காலம்லாம் போயிட்டு இது நம்முடைய காலம். நாம் ஜெபிக்கணும், நாம் ஜெபம் பண்ணி நாம் முன்னேறணும். அதனால் நம்ம ஜெபிக்கணும். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்காக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். கடன் பிரச்சனை இருக்குதா, நோட்டை போட்டு எழுதுங்க, ஆண்டவரே இந்த கடனை அடைப்பதற்கு எனக்கு வருமானங்களை தாரும், இந்த கடனை எப்படியும் அடைச்சே தீரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த கடனை அடைப்பதற்குண்டான வழிகளை நினைச்சுவார் தருவார். இன்றைக்கி அநேகர் நினைக்கிறாங்க கடன் வாங்கிட்டு அதை ஏமாத்துறதை பார்க்கணும். ஏமாற்றிட்டுலாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழவே முடியாது. கடன் வாங்கியாச்சுன்னா முழுதும் என்ன செஞ்சிடணும், அடைச்சிடணும். சிலர் உடனே ஊழியத்துக்கு போயிடுறாங்க, கடனை அடைக்காமலே ஊழியத்துக்கு போயிடுறாங்க. அது வெற்றி பெறாது. அந்த ஊழியம் வெற்றி பெற்றதாக என்ன செய்யாது, அமையாது. ஒரு கடனே இருக்கக்கூடாது யாரிடத்திலும். நம்ம கிஃப்டாக கொடுத்தா வாங்கிக்கிடலாம். ஆனால் கடன் வாங்கிட்டு கட்டாமல் அவங்க கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பாங்க. நம்ம ஊழியம் செய்ய முடியாது. நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தை கர்த்தரே அதை அங்கீகரிக்க மாட்டார். இன்றைக்கி தப்பான எண்ணம் கொண்டு நிறைய பேர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அது தவறு. முதல்ல வாங்கின கடனை என்ன செய்யணும், அடைக்க பார்க்கணும். நீங்கள் அடைக்கிற பிரயாசத்தை பார்த்து அவங்களே சொல்லுவாங்க, போதும் பிரதர், இதுக்கு மேலே நீங்கள் எங்களுக்கு தராட ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. அப்படின்னு அவங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் நீங்கள் கடனோடு இருக்கிறவங்க என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து கொடுக்கிறவங்களாக கர்த்தர் நினைச்சுவார் மாற்றுவார். கர்த்தர்லாம் வெறுங்கையோடு தான் வந்தார். ஏசப்பாலாம் வெறுங்கையோடு தான் வந்தார். எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் பாருங்கள். எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, சுகத்தை கொடுக்குறாரு, அன்பை கொடுக்குறாரு, பிளஸ்ஸிங்கை இருக்கிறத கொடுங்க. இருக்கிறதே கொடுக்காமல் இருந்தால் எப்படி அது இறைக்கிற கிணறு ஊறும். இது என்ன கொஞ்சம் இருந்தாலும் அந்த 5 அப்பத்தை அவன் கொடுத்தான். ஒரு பையன் 2 மீனை கொடுத்தான், அதை ஆசீர்வதிச்சார். எல்லாருக்கும், அவனுக்கும் திருப்தி தான், எல்லாருக்கும் திருப்தி. கர்த்தருக்கு கொடுக்கணும். அந்த தீர்க்கதரிசின் அந்த மனைவி என்ன சொன்னான், எங்கிட்ட ஒரு குடம் தான் என்ன இருக்குது, அதை அவனுக்கு சொல்கிறா, இது ஒரு குடம் என்ன இருக்குது, அதை ப்ளஸ் பண்ணி கொடுத்தார் கர்த்தர். இருக்கிறத ஆசீர்வதித்து தருவார். எங்கேருந்து பிடிங்கிட்டுலாம் ஒன்று தர மாட்டார். உங்களுக்குள்ளே தான் ஆசீர்வாதம் இருக்குது. உங்களுக்குள்ளே தான் மறைக்கப்பட்ட நீரூற்று இருக்கிறது. அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். ஞானத்தை வெளிப்படுத்திடுவார். ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தினாலே போதும். வெறுங்கையோடு மும்பை பட்டணத்துக்கு வந்தாங்க நிறைய பேர். இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாம் மாறி இருக்கிறாங்க. வெறுங்கையோடு போன அரபு கண்ட்ரிகளுக்கு போனாங்க, எத்தனையோ பேரை பார்க்குறோம். அமெரிக்காவுக்கு, யூகேக்கு போனாங்க, வெறுங்கையோடு போனாங்க. இன்றைக்கி பார்த்தா 50 லட்சத்துக்கு வீடு கட்டியிருக்காங்க. போகும்போது வெறுங்கையாக தான் போனாங்க. கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். கடன் அடைப்பதற்கான வழிகளை நினைச்சுவார், உண்டு பண்ணுவார். அதனால் உங்களுக்கும் அந்த வழிகளை நினைச்சுவார், உண்டு பண்ணி தருவார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஏசப்பா, உமக்கு நன்றி சொல்லுறதுக்கு உண்மை துதிக்கிறேன் ஐயா. இன்றைக்கி நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் கடன் வாங்கி செலுத்த முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற மக்களும் கூட ஒரு சிலர் கடனில் இருக்கக்கூடும் ஆண்டவரே. அந்த கடனை அடைப்பதற்கான வழிகளை திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் அறியாமல் தெரியாமல் கடன் வாங்கிட்டோம் ஆண்டவரே. இனிமேல் நாங்கள் கடன் வாங்காமல் இருப்பதற்கான சூழ்நிலைகளை எங்களுக்கு உண்டு பண்ணி தாரும். நாங்கள் கொடுக்கிறவர்களாக மாறணும் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீங்கள் தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ கிருபை ஆசீர்வாதம் ஆண்டவர் எங்கள் மேலே இறங்கி வருவதாக. பரலோகத்திலிருந்து நன்மைகள் ஆண்ட பொக்கிஷசாலை எங்களுக்கு திறந்து கொடுப்பீராக. இந்த பூமிக்குரிய நன்மைகள் எங்களுக்கு கிடைப்பதாக. எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்காக ஆண்டவர் நீ பரிந்து பேசிகிட்டு இருக்கிறீங்கப்பா. எங்களுடைய கடனெல்லாம் அடைச்சிருங்க. அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவினுடைய கடனை அடைச்சீரே ஆண்டவர். அதே போல் எங்களுடைய கடன்களை அடைக்கப்படத்தக்கதாக ஒரு வழிகளை நீங்கள் உண்டு பண்ணி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த வேளையிலும் கடனோடு கூட அழுது கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். யாரெல்லாம் வறட்சியின் பாதையில் ஆண்டவர் ஏழ்மையில் இருக்கிறாங்களோ
அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதம் செய்து அவங்க ஏழ்மை மாறணும், வறட்சி மாறணும். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்து மேன்மைப்படுத்துங்கப்பா. மேன்மைப்படுத்துங்க, கீழாக்காமல் மேலாக்குங்க, வாளாக்காமல் தலையாக்குங்க. கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஒப்புவித்து ஜெபித்து முடிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.